கிளாஸ் மட்டும் மாத்திக்கலாங்க. கிளாஸ் மாத்தினா இந்த டிஸ்பிளேவோட காஸ்டே அமௌண்ட் வருமானு கேட்டா இல்ல, 50% கம்மியாகுங்க அதுக்கு இதுக்கு கம்பேர் பண்ணும்போது. டிஸ்பிளே மாத்துறவங்களுக்கு நியூ 5G மொபைல் 3 month வாரண்டியோட டிஸ்பிளே பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. பிளாக் டாட் எல்லாம் ரிமூவ் ஆகி கிளீனா வந்துருச்சு பாருங்க. இப்போ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புஞ்சைப்புளியம்பட்டியில் மாதம்பாளையம் ரோட்டில் லொக்கேட் ஆகிருக்க ஸ்ரீ ஹரி மொபைல்ஸ் பார்த்தீங்கன்னா மொபைல் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு 2 yearsக்கு முன்னாடியே இவங்க ஷாப்பு வந்து நம்ம ரிவ்யூ கொடுத்துருந்தோம். மொபைல் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 50% காஸ்ட் கம்மிக்கு சேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தாரு. அது எப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம், பார்த்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ இப்போவும் அதே இது பண்ணிட்டு இருக்கிறாரு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு தீபாவளி நெருங்கி வரதுனால ஒரு மிகப்பெரிய ஆஃபர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களை விட நான் எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்கேன். ஸோ அதையும் என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜி வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சிறப்பா இருக்கேன். சரிங்க, ஒரு லாங் டைம் கேப்புக்கு அப்புறம் சந்திக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆமாங்க. நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டு நம்ம கடை எங்க இருக்குதுங்கிறது புளியம்பட்டி மக்களுக்கு நல்லாவே தெரியும். சரிங்க, இருந்தாலும் இன்னொரு தடவை நம்ம கடை எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு சொல்லிருங்க. நம்ம கடை வந்து மாதம்பாளையம் ரோட்லிங்க, பவன்சார் ரோட் டேர்னிங் திரும்பணும்னா லெஃப்ட் சைடில் மாதம்பாளையம் ரோடுங்க. மாதம்பாளையம் ரோட்டு HDFC பேங்க் அருகில் பக்கத்தால கடை லொக்கேட் ஆயிருக்குங்க. நம்ம என்னென்ன சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோங்க? நம்மளது வந்துங்க மொபைல் சர்வீஸில் எல்லாமே A to Z எல்லாமே பார்ப்போம். மைக்கு, ஸ்பீக்கர், ரிங்கர், மைக், டச் கிளாஸ் போனது, கிளாஸ் சேஞ்ச் பண்ணுறது, அப்புறம் பேட்டரி சேஞ்ச் பண்ணுறது, இந்த கிளாஸ் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே A to Z வரைக்கும் எல்லாமே பார்ப்போம். ஆமாங்க. அதில் வந்து இந்த மாதிரி ஒரு மொபைல் டச் மாத்திரக்கு நீ காலையில் ஒரு கஸ்டமர் கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் ஜூம் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்களா பிளாக் டாட், இந்த டாட் இத்தரும் சின்ன சின்ன டாட் வந்தால் டச் கிளாஸ் மட்டும் தனியாக மாற்றிக்கலாம். இந்த உடஞ்சிக்குது பார்த்தீங்களா, இந்த டச் கிளாஸ் மட்டும் நம்ம மாற்றி போகிறோம். இப்போ இது மாற்றினா இந்த டாட் போயிருமான்னு கேட்டால் கண்டிப்பாக போயிடும். இதே பெரிய டாட்டாக இருந்தால் கண்டிப்பாக போகிறது சிரமம். சின்ன சின்ன டாட்டாக இருந்தால் கண்டிப்பாக போக வச்சுக்கலாங்க. சரிங்களா? இப்போ இது வந்து மேலே கிளாஸ் மட்டும் மாற்றலாம், டிஸ்பிளே மாற்ற தேவையில்லைங்க இல்லையா? ஆமாங்க, கிளாஸ் மட்டும் மாற்றிக்கலாங்க. கிளாஸ் மாற்றினா இந்த டிஸ்பிளேவோட காஸ்ட்டே அமௌண்ட் வருமானு கேட்டால் இல்லை, 50% கம்மியாகுங்க அதுக்கு இதுக்கு கம்பேர் பண்ணும்போது. இந்த டச் இதுதான் புது டச்சுங்க. இந்த பிளாக் டாட் இருக்கு இல்லைங்க, நம்ம மிஷினில் வச்சு உடையாம டச் கிளாஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு இந்த கிளாஸில் பஞ்சிங் போடுறப்போ இந்த டாட் டோட்டலாக போயிடும். அந்த டாட் போயிடும் அப்படின்னாலுமே இந்த சின்ன சின்ன டாட்டா இருக்கிறதுனால கண்டிப்பா போயிருங்க. இதே அங்கங்க பெருசா படிஞ்சு நிக்குது, கோடு கோடா வருது, இப்படி இருந்ததுன்னா கிளாஸ் மாத்தலாம் ரெடி ஆயிருமா அப்படின்னு கேட்டா பண்ண முடியாதுங்க. டிஸ்பிளே தான் மாத்தணும். இந்த மாதிரி சின்ன சின்ன டாட்டா, கண்ணாடி கிளாஸ் உடஞ்சிருக்கான் இல்ல டச் போயிருக்குதா மாத்திக்கலாம். டச்சே வேலை செய்யலாம், டச் மாத்திக்கலாங்க. இது வந்து டெமோக்காக ஒரு மொபைல் காமிச்சிருக்கிறேன். இந்த மாதிரி நிறைய மொபைல் மாத்தி இருக்கிறேங்க. இல்லைன்னா இந்த மாதிரி செட்டா தான் நம்ம டிஸ்பிளே மாத்தணும். இந்த டிஸ்பிளே இந்த மாதிரி உடையில இந்த மாதிரி டோட்டலாகவே உடஞ்சிருந்தது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்ம இந்த மாதிரி செட்டாக தான் மாற்றலாம். ஆமாங்க. ஓகே. இப்போ அதாவது மேலே கிளாஸ் மட்டும் மாத்துறவங்களுக்கு ஒரு 50% ப்ரைஸ் சொல்லிட்டீங்க. ஆமாங்க. டிஸ்பிளே மாத்துறவங்களுக்கு ஏதாவது ஆஃபர் கொடுக்க முடியுமா? ஆமாங்க. இந்த தீபாவளிக்கே நம்மளோட நோக்கமே தீபாவளிக்கு ஒரு ஆஃபர் விடணும். வருஷத்துக்கு விடுவீங்க, போன வருஷத்துக்கு என்னால் விட முடியல, கொஞ்சம் ஹெவி ஒர்க் இருந்தனால விட முடியல. இந்த டைம் தீபாவளிக்கு என்ன ஆஃபர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஸ்பிளே மாத்துறவங்களுக்கு நியூ 5G மொபைல் எல்லாத்துக்குமே கொடுத்தா நம்ம எப்படி பாக்குறதுங்க? அப்படி கொடுக்க முடியாதுங்க. குழுக்கள் முறையிலைங்க ஒரு கஸ்டமர் ஒருத்தர் டிஸ்பிளே மாத்திரக்கு வராங்க. இந்த ஆட் வந்து அக்டோபர் 20ஆம் தேதியில, அதாவது 4ஆம் தேதியிலேருந்து இந்த ஆட்ல இருந்து ஆஃபர் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அன்னையிலேருந்து புது நோட் போட்டு அவங்க கஸ்டமர் யார் யார் மாத்துறாங்களோ அவங்களோட மொபைல் நம்பர், என்ன மாடல் டிஸ்பிளே மாத்துறாங்கன்னு சொல்லி எழுதி வச்சுக்குவீங்க. எழுதி வச்சுட்டு அவங்களுக்கு டிஸ்பிளே உடனே மாற்றி கொடுத்து போட்டு அவங்களுக்கு டெலிவரி கொடுத்துருவாங்க. டெலிவரி கொடுத்துட்டு அந்த டிக் பண்ணி விட்டுருவாங்க. அந்த தீபாவளிக்கு முந்தின நாள் ஈவினிங் அந்த ஒரு 7 o'clock சம்திங்ல குழுக்கள் முறையில் எல்லாத்தோட நேமும் போட்டுங்க. யாரு குழுக்குதுன்னு ஏன்னா கொடுக்குறோமா இல்லையான்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? அதுக்காக அதை உண்மை காமிச்சிருவனுக்காக ஒரு விவோ 5G மொபைல் ஒன்று இந்த டைம் ஒரு ஆஃபர் கொடுக்குறேங்க. அது போக டிஸ்பிளே மாத்திரங்களுக்கு டெம்பர் கிளாஸ் ஃப்ரீ. ஆமாங்க. இது வந்து மெயினானது பார்த்தீங்கன்னா அது புது மொபைல் 5G. அது வந்து இன்னும் லேட்டஸ்ட்டாக இன்னும் தீபாவளிக்கு ஒரு 5-6 நாளைக்கு முன்னாடி ஒரு மொபைல் லான்ச் ஆகுது. அந்த மொபைல் தான் கொடுக்க போறேங்க. இல்லைன்னா ஏன் டெமோ கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டேங்களா? அதுக்காக புது மாடல் வந்தது. அந்த மாடலே 5G ஒரு 15 ரூபா சம்திங்ல இருக்கிற அந்த ரேஞ்சுக்குள்ள வர மொபைல் ஃப்ரீ. அது குழுக்கள் முறையில். மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஏன் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்டா எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாதுங்க. டெம்பர் கிளாஸ் ஃப்ரீயா போட்டு கொடுத்துருவாங்க. அந்த டிஸ்பிளே மாத்திரம் எவ்வளவு நேரத்தில் பண்ணி கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டா எங்கிட்ட ஸ்டாக் இருந்ததுன்னா
30 minutes பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி இன்கேஸ் ஸ்டாக் இல்லை அப்படின்னா ஆர்டர் போட்டு 2 மணி நேரத்தில் மாற்றி கொடுத்துருவாங்க. நீட்டாக பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. 3 month வாரண்டியோட டிஸ்பிளே பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. வாரண்டியும் கொடுத்து கிஃப்ட்டும் கொடுத்து இந்த தீபாவளிக்கு மட்டும்தாங்க. ஏன்னா மற்ற டைம் எல்லா டைமும் போட முடியாதுங்க. சூப்பருங்க. டிஸ்பிளே மாத்துறவங்களுக்கு டெம்பர் ஃப்ரீ சொன்னீங்களா? ஆமாங்க. OCA பண்றவங்களுக்கு டெம்பர் ஃப்ரீ பண்ணி OCA பண்ணவங்களுக்கு டெம்பர் கிளாஸ் ஃப்ரீ. ஆனா இந்த Vivo 5G மொபைல் ஃப்ரீ இல்ல. ஏன்னா அது கிளாஸ்ல சேஞ்ச் பண்றாங்க, இது டிஸ்பிளே சேஞ்ச் பண்றாங்க. டிஸ்பிளே சேஞ்ச் பண்றவங்களுக்கு போன டைம்ல அதுக்கு முந்தின வருஷம் தீபாவளிக்கு நம்ம ஏர்ல கொடுத்ததுக்கு எனக்கு என்னால பார்க்க முடியலைங்க. அப்ப அதையும் பார்த்து இதையும் பார்த்துனா சொன்ன டைம் கொடுக்க முடியாம போயிருங்க. அதனாலதான் சரி டிஸ்பிளே மாத்திரங்களுக்கு மட்டும் இந்த ஒரு ஆஃபருங்க. அப்புறம் வேற என்னென்ன பண்ணுவோம் அப்படின்றதுன்னா இந்த மாதிரி ஒரிஜினல் டிஸ்பிளே, LED இதெல்லாம் குவாலிட்டி பக்காவா இருக்கிற டிஸ்பிளேங்க. இந்த மாதிரி டிஸ்பிளே எல்லாமே அச்சா குவாலிட்டி, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் நீட்டா மாத்தி கொடுப்பாங்க. லோ குவாலிட்டி வேணாலும் லோ குவாலிட்டி மாத்திக்கலாம். இந்த மாதிரி பாருங்க வேஸ்டான டிஸ்பிளே இதெல்லாம் வந்து ஒரு 4 நாளையில மாத்திர டிஸ்பிளே, 4 நாளையில மாத்திர டிஸ்பிளே டெமோக்காக காமிச்சிருக்கிறேங்க. அப்புறம் இன்னும் ஒரு மாடலுக்கு இதுக்கு இப்போ டிஸ்பிளே ஆர்டர் போட்டுருக்குறேங்க. இது எங்க ஸ்டாக் இல்லைங்க, அதனால இப்போ ஆர்டர் போட்டுருக்கிறேன். இப்போ வந்து இந்த டச் கிளாஸ் மட்டும் இப்போ எப்படி மாத்துறது, இந்த டாட் போகுமா போகாதா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டெமோவே பார்த்தல. ஏன்னா இவர் சொல்லிட்டாரு மேலே கிளாஸ் மட்டும் மாத்தினா இந்த டாட் போயிடும் அப்படின்னு சொன்னாரு. ஸோ லைவ் டெமோவே பார்த்துடலாம். ஏன்னா இப்போ எல்லாத்துக்குமே கிளாஸ் இந்த கிளாஸ் மாத்துறது ரொம்ப ரிஸ்கான வேலைங்க. ஒவ்வொன்றும் நம்மளே 100% கிளாஸ் மாற்றி சக்ஸஸ் பண்ணிடுவேன். 1% இணையம் அறியாம இல்லை டேமேஜ் ஆனா செட்டா தான் மாத்துவாங்க. அது சொல்லிட்டு தான் பண்ணுவேன். எந்த கஸ்டமர் வந்தாலும் சொல்லிட்டு தான் பண்ணுவாங்க. சரிங்களா? இதை பண்ணி பார்த்துருவோம். இப்போ நம்ம இது என்ன பண்றோம்னா டச் கிளாஸ் அந்த பிளாக் டாட் ரிமூவ் பண்ணிட்டு வேற டச் மாத்த போறோம். இது இந்த 100 டிகிரி ஹீட்ல ப்ரெஸ்ஸிங் ஆகிட்டு இருக்குங்க, ஹீட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஹீட் ஆனதுலேருந்து டச் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம மிஷினில் கட்டிங் போட்டு எடுத்தாச்சு. டச்சு தனியாக டிஸ்பிளே தனியாக பிரிச்சாச்சு. அந்த இங்கேருந்து டாட்டா இங்கே வந்துருக்குது பார்த்தீங்களா, அங்கங்கே ஸ்ப்ரெட் ஆகும். ஏன்னா ஹீட் இல்லைங்க, 100 டிகிரி ஹீட்டில் கட்டிங் போட்டு எடுக்கிறதுனால அங்கங்கே ஸ்ப்ரெட் ஆகுங்க. இப்போ இதை க்ளீனாக பண்ணி பஞ்சிங் போட்டு காமிக்கிறேங்க. இப்போ டோட்டலாக எல்லாமே மறைஞ்சிரும். இப்போ மறைஞ்சு வச்சு காமிக்கிறேங்க. சரிங்க. அந்த பிளாக் டாட் எல்லாம் இருந்தது இல்லைங்க, அந்த பிளாக் டாட் எல்லாம் ரிமூவ் ஆகி க்ளீனாக வந்துருச்சு பாருங்க. இப்போ டச் கிளாஸ் மட்டும் மாற்றி இருக்குது. பக்காவாக இருக்குங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 50% ஆகும். ஆமாங்க, 50% டச் பாருங்க பர்ஃபெக்டாக வேலை செய்யும். சூப்பர். அந்த டாட் எல்லாமே போயிருச்சுங்க. அந்த சின்ன டாட்டா இருந்தா போயிருங்க, பெரிய டாட்டா இருந்தா கண்டிப்பா போகாது. வேற செட்டா தான் மாத்தணும். கொண்டு வந்து கொடுத்துட்டா நீங்க பார்த்துட்டு அப்பவே சொல்லிடுவீங்க. மொபைல பார்த்துட்டு அது டச் கிளாஸ் மட்டும் மாத்த முடியுமா இல்ல செட்டா மாத்த முடியுமான்னு பார்த்துட்டு சொல்லிக்கலாம். ஓகே. இப்போ இந்த இவங்களுக்கு வந்து டெம்பரும் ஓட்டி கொடுத்துருவீங்க. ஆமா, டெம்பர் கிளாஸ் ஃப்ரீங்க. பேக்கிங் எல்லாம் பண்ணிட்டேங்க. ஓகேங்க. ஆல்ரெடி எல்லாம் பேக்கிங் எல்லாம் பண்ணி ரப்பர் பேண்ட் மட்டும் போடணுங்க. ரப்பர் பேண்ட் போடணும் கொஞ்சம் நேரம். எதுக்கு போடுறது? முன்னாடி டிஸ்பிளே எல்லாம் பேஸ்டிங் பண்றோம்லங்க, ஃப்ரண்ட் பேஸ்ட் பண்றதுனால அந்த பேஸ்டிங் காஞ்சா தான் ஃப்ரேம்ல டிஸ்பிளே ஒட்டுங்க. அப்ப டிஸ்பிளே ஒட்டினா தான் கீழே விழுந்தாலும் ஒன்றும் ஆகாதுங்க, கொஞ்ச நாளைக்கு லைஃப் வருங்க. பேஸ்ட் ஃபுல்லா போட்டு ரப்பர் பேண்ட் ஒரு நாள் ஃபுல்லா அப்படியே வச்சிருக்கணுங்க. அப்படியே வச்சிருந்தா மட்டும்தான் இந்த பேஸ்டிங் காயுங்க. அப்புறம் யூசிங் எல்லாம் பண்றதுக்கு நல்லா இருக்குங்க. ஸ்பீடெல்லாம் ஒரே மாதிரி இருக்குங்க. டச் கிளாஸ் மாத்தினா ஸ்பீடு கம்மியா இருக்குமா அப்படிங்கறதெல்லாம் கிடையாதுங்க. நம்ம போடுற கிளாஸை பொறுத்துங்க. சரிங்களா? இப்போ இந்த மொபைல் வந்து அதே மாதிரி தாங்க. அப்படியே ஒரு டிஸ்பிளே காமிச்சிடலாங்க, பிளாக் டாட் வந்துச்சு கிளாஸ் மாத்திரேன். இது வந்து பிளாக் டாட் எல்லாம் எதுவும் இல்லை, இது சின்ன ஒரு கங்கு மட்டும் ஒரு துளி கிளாஸ். இந்த கிளாஸ் சேஞ்ச் பண்ணி இது ஆஃப்டர்ல இப்படி கொண்டு வந்து காமிச்சிருக்கேன். நீட்டா கிளீனா ஒரிஜினல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொண்டு வந்துடலாம். இது பழைய கிளாஸ், இது புது கிளாஸ். இது வந்து கிளாஸ் மாத்தினது. இப்போ இந்த மாதிரி டிஸ்பிளே மாத்திக்கலாங்க, டிஸ்பிளே செட்டா மாத்திக்கலாம், இது டிஸ்பிளே செட்டா மாத்திக்கலாம். இந்த மாதிரி செட்டா மாத்தினா தான் இந்த நியூ 5G மொபைல் தீபாவளிக்கு ஆஃபர். இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே நீங்க மாத்திரக்கு வரீங்க அப்படின்னா உங்க பேர் நோட்ல எழுதிடுவேன். நோட்ல எழுதி உங்க மொபைல் நம்பர் எழுதிடுவேன். அவங்க அந்த குழுக்குற முறையில் அந்த தீபாவளிக்கு முந்தின நாள் போடுற டைம்ல உங்க பேரும் சரி அது கூட போடுவேன். உங்களுக்கு விழுந்துச்சுன்னா உங்களுக்கு லக், யாருக்கு விழுந்தாலும் அவங்களுக்கு லக். நான் மொபைலுக்கு டிஸ்பிளே மாத்திரக்கு வெயிட் பண்ணி தான் இருக்கிறேன், வர இருங்க. நீங்க வாங்க மாத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து பக்கா ஒரிஜினல் டிஸ்பிளேங்க. இதே மாதிரி விவோ. சூப்பர். நீட்டா பேக் பண்ணி காஞ்சிட்டு இருக்குதுங்க. எனக்கு என்ன டவுட்னா, ஒரு சில டிஸ்பிளே எல்லாம் மாத்தும் போது கொஞ்சம் ஒரிஜினலை விட டல் அடிக்கிற மாதிரியும் இருக்குது, ஒரு சில டிஸ்பிளே மாத்தும் போது பிரைட் நார்மலாவே இருக்குது. இப்போ இந்த டிஸ்பிளே நீங்க பாத்தீங்கன்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஒரிஜினல் டிஸ்பிளே மாதிரி இல்லைங்க. இந்த டிஸ்பிளே நீங்க என்ன சொல்ல வரீங்க? பக்கா ஒரிஜினலுங்க, 3 மாசம் வாரண்டியோட டிஸ்பிளேங்க. சூப்பர். சரிங்களா? நம்ம நார்மல் டிஸ்பிளே போட்டோம்னா ஒயிட் ஷேட் அடிக்குங்க, இந்த மாதிரி நிறைய வித்தியாசம் இருக்குங்க. இது அந்த மாதிரி எல்லாம் வராது. டிஸ்பிளே தெளிவா இருக்குங்க. ஒரு டைமுக்கு வந்து விசிட் பண்ணி மாத்தி பாருங்க, டிஸ்பிளே பக்காவா பேக் பண்ணி கொடுப்பேன். சரிங்களா? அதே மாதிரி மொபைல்ல டிஸ்பிளே மட்டும் தான் மாத்துறீங்களா, மற்றது எதுவும் பண்ண மாட்டீங்களா அப்படின்னா மொபைல் லாக் எடுக்கிறது, இது மொபைல் லாக் எடுத்து வச்சிருக்கு, இது மொபைல் ஃபிளாஷ் பண்ணிருக்கு. இது வந்து இன்னொரு கடைக்காரங்களுக்கு கஸ்டமர் தான் நான் பண்ணிட்டு இருப்பேங்க. அதே மாதிரிங்க நம்ம மற்ற மொபைல் அதை விவோ
ரியல்மி இந்த மாதிரி மொபைல் மாடல் மட்டுமே டிஸ்பிளே மாற்றுறது இல்லை, ஐஃபோன் எல்லாமே முதல் கூட மாற்றுவது. ஐஃபோன் 13 டிஸ்பிளே மாற்றுறதுக்காக வந்திருக்கு. ஓகே, இதுக்கு ஆர்டர் போட்டிருக்கேன், டிஸ்பிளே ஸ்டாக் இல்லை, ஆர்டர் போட்டிருக்கிறேன், இன்னும் கைக்கு வரல. ஓகே, இதையும் மாற்றிடுவேங்க. அதே மாதிரி கீபேட் பட்டன் மொபைலுக்கு உண்டான டிஸ்பிளே எல்லாமே நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கு. ஓகே, மைக்கு ஸ்பீக்கர் ரிங்கர் அந்த எது கேட்குறீங்கனாலும் சரி, சார்ஜர் பின்னெல்லாம் 10 நிமிஷத்தில் மாற்றி கொடுத்துருவேன். எனக்கு பட்டன் மொபைல் இருந்தாலும் சரி, டச் மொபைலாக இருந்தாலும் சரி. ஸ்டாக் இல்லைனா மட்டும்தான் ஒரு 1 hour டைம் கேட்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே குயிக் சர்வீஸ் தான், 30 minutes சர்வீஸ். சூப்பர். இது அக்சசரிஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க, யூசர் மொபைல்ஸ் இந்த மாதிரி ஏதாவது வச்சிருக்கீங்க? இங்கே செகண்ட் ஹேண்ட் மொபைலும் அவைலபிளுங்க. ஆனால் செகண்ட் ஹேண்ட் மொபைல் அவைலபிள்னா தீபாவளி சம்திங்கில் மட்டும்தாங்க. மற்ற டைம் எனக்கு சர்வீஸ் பார்க்குறதுக்கு எனக்கு டைம் சரியாக இருக்குது. அதனால செகண்ட் ஹேண்ட் மொபைல் தீபாவளிக்கு மட்டும் இறக்கி இருக்கிறேங்க. தேவை யூஸ்டு இருக்கிறவங்க யாராவது வந்து பார்த்து எடுத்துக்கங்க, அவ்வளோதான். ஓகே, அவன் மற்றபடி டச் மொபைல் பேட்டரி மாற்றிக்கலாம், ஏ டு ஜெட் மொபைலில் என்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலும் பண்ணிக்கலாம்னு வச்சுங்களேன். ஆனால் இந்த ஆஃபர் வந்து டிஸ்பிளே மாத்திரங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஆஃபர். ஆமாங்க, டிஸ்பிளே மாத்திரங்களுக்கு அந்த தீபாவளி முடிகிற அந்த முந்தின நாள் வரைக்கும் தான். அடுத்த நாள் அப்புறம் மொபைல் வேணும்னு சொல்லி கேட்டால் நான் அவ்வளோதாங்க. வந்து ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க, டிஸ்பிளே மாற்றி பாருங்க. ஓகேங்க, திருப்தி இருந்ததுன்னா அடுத்த டைம் இன்னும் 4 பேர்த்துக்கிட்ட சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தர் வீட்லையும் கிட்டத்தட்ட 3 மொபைல் 4 மொபைல் கம்பல்சரி இருக்குது. கண்டிப்பாக இந்த டிஸ்பிளே கம்ப்ளைண்ட் இல்லை வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா ஸ்ரீ ஹரி மொபைல்ஸுக்கு நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள். டிஸ்பிளே மாத்திரவங்களுக்கு ஆஃபரும் சொல்லிட்டாரு. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு இருந்தோம், நம்ம எதிர்பார்த்ததை விட வேறு லெவல் ஆஃபராக சொல்லியிருந்தாரு. கண்டிப்பாக இந்த ஆஃபரை தீபாவளிக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இவங்களோட கான்டாக்ட் நம்பரை நான் வீடியோவில் கொடுக்குறேன், இவங்களோட கடையோட லொக்கேஷனை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ மாதிரியே இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். Until then, this is Pai from Pragadesh. Thank you, Ji. Okay, Ji. Thank you.